அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஏற்கனவே வக்ஃபுனா என்னன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ்லேயும் பார்த்துட்டோம். அதில் உங்களுக்கு இந்த வீடியோ லாங்காக இருக்கும். உங்களுக்கு ஷார்ட் வீடியோ வேணுன்னா அதில் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வக்ஃபு எந்தெந்த இடத்துல எதெல்லாம் எப்படிலாம் நிப்பாட்டுறது, என்னென்ன வக்ஃபுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வக்ஃபுல் இன்திலாரியும், அடுத்து வக்ஃபுல் இஹ்திபாரியும், அடுத்து வக்ஃபுன் இல்திராரியூன் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்து என்னென்னா வக்ஃபுன் இஹ்தியாரியூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதுதான் நம்ம லாஸ்ட் டைமும் நம்ம அதோட விளக்கம் கொடுத்துருந்தோம். அதாவது மூச்சு திணறல்னால நம்ம நிப்பாட்டக்கூடாது. அப்படி இல்லைன்னா மறதியின் காரணமாகவோ இல்லை வேறு எந்த ஒரு ரீசனுக்காகவும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா நிப்பாட்ட மாட்டோம், வக்ஃபு செய்ய மாட்டோம். ஆனால் நம்மளுடைய விருப்பத்தோடு நம்ம இந்த இடத்துல என்ன செய்வோம் அப்படின்னா வக்ஃபு செய்வோம். அந்த மாதிரி வக்ஃபுக்கு தான் என்ன அப்படின்னா வக்ஃபுன் இஹ்தியாரியூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வக்ஃபு நம்ம எங்கெங்கே நிப்பாட்டணுங்கிறது நம்ம குரான்லேயே ஒரு சில இதில் போட்டிருப்பாங்க. அதாவது மீம் அப்படி போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஓதிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு துவா வரும், திடீர்னு சுவாது வரும், சொலா அப்படின்னு வரும், திடீர்னு ஜீம் வரும். சரிங்களா? இந்த மாதிரி வக்ஃபு வருது அப்படின்னா திடீர்னு லா வரும். இந்த மாதிரி வக்ஃபு வருதுன்னா அந்தந்த இடத்துல எப்படி நிப்பாட்டணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் படிக்க போகிறோம். சரிங்களா? ஆனால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஷார்ட் வீடியோவில் ஒரு வீடியோவில் கொடுத்துருப்பேன். நீங்கள் எந்தெந்த இடத்துல இப்படி இந்த இடம்லாம் வருது, சுவாது நீம் இப்படிலாம் வருது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டாமல் இருக்க வேண்டாம். இது இப்படி இந்த இடம் நிப்பாட்டுறதுக்காக உள்ளதுதான் சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஆனால் இதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் விளக்கமாக நம்ம படிக்க போகிறோம். அந்த விளக்கமாக படிக்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா இந்த வக்ஃபுன் இஹ்தியாரியூன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 5 வகைகளாக பிரியுது. அது முதல் வகை என்னென்னா அல் வக்ஃபுல் லாசிமு. இரண்டாம் வகை என்ன அப்படின்னா அந்த அல் வக்ஃபுல் லாசிமு அப்படின்னா அவசியமாக செய்யக்கூடிய வக்ஃபு. சரிங்களா? கட்டாயமாக செய்யக்கூடிய வக்ஃபு. அல் வக்ஃபு தாம்மு. சரிங்களா? அதாவது பரிபூர்ணமாக செய்யக்கூடிய வக்ஃபு. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன அப்படின்னா அல் வக்ஃபு காஃபிம்பாங்க. காஃபி. அல் வக்ஃபு காஃபி போதுமாக வக்ஃபுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து அல் வக்ஃபுல் ஹசனு அப்படின்னா அழகான வக்ஃபு என்று கூறுவார்கள். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா இந்த 4 வகை. அதுக்கடுத்து பிறகு 5வது வகை என்ன அப்படின்னா அல் வக்ஃபுல் கபிஹு. கபிஹு. சரிங்களா? கபிஹு. சரிங்களா? அப்படின்னா மோசமான வக்ஃபு. அந்த இடத்துல வக்ஃபு செய்யக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு வக்ஃபு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்னன்னா அல் வக்ஃபு தாம் பற்றி நம்ம பார்க்கலாம். சாரி, அல் வக்ஃபு லாசிமு பற்றி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகே. இதில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா அவசியமான வக்ஃபு என்று கூறுவார்கள். அதாவது ஒரு எழுத்துன்னு வச்சுக்கோங்களேங்க. அதாவது ஒரு பின்னால் உள்ள வார்த்தையோட அப்படி இல்லைன்னா அதோட கருத்து, வார்த்தை இல்லைன்னா அதோட அர்த்தம். சரிங்களா? அது முன்னால் உள்ள வார்த்தைக்கு என்ன அப்படின்னா எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கணும். சரிங்களா? இந்த தொடர்பும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா வக்ஃபு வைக்கணும். அப்படியாக உள்ள வார்த்தையோடு சேர்த்து படிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தவறான அர்த்தம் வந்துடும். இப்போ இந்த இடத்துல நிப்பாட்டணும்னு இருக்குன்னா இந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னா இந்த இடத்துல நிப்பாட்டி தான் ஆகணும். இதை நீங்கள் இன்னொரு வசனத்தோடு நீங்கள் சேர்த்து படிக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா முதல் வசனத்தில் உள்ள அர்த்தம் இந்த இடத்துல வந்துடும். அப்போ அந்த வார்த்தை அப்படி படிக்கும்போது என்னென்னா தவறான அர்த்தத்தை கொடுத்துரும். சரிங்களா? அந்த மாதிரியான வக்ஃபு தான் அல் வக்ஃபுல் லாசிமு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த இடங்கள்ல கட்டாயமாக நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரியான வக்ஃபு தான் அவசியமான வக்ஃபு. அந்த வக்ஃபு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி வருது அப்படின்னா என்ன அப்படின்னா இப்படி மீமுன்னு வந்துடும். இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக நிப்பாட்டிடணும். அடுத்த எழுத்தோடு நீங்கள் சேர்க்கும்போது என்ன அப்படின்னா அடுத்த வசனத்தோடு நீங்கள் சேர்க்கும்போது அர்த்தம் என்ன செய்யும் அப்படின்னா மாறும். அப்புறம் ஜாயின் ஆக்கும்போது அதோட வார்த்தை மாறும், அந்த எழுத்துக்கள் மாறும், இப்படியெல்லாம் மாறும் அப்படிங்கிறாங்க. அதோட வார்த்தை மாறும், இன்னொன்று கருத்துக்களும் மாறும். அப்படிங்கிறனால இப்படி மீமுன்னு வரும். நிறைய நம்ம குரானில் ஓதும் போது ஆமனும் அது பக்கத்துலலாம் மீம்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். அந்த இடத்துலலாம் என்ன அப்படின்னா நீங்கள் நிப்பாட்டிடுங்க, அவசியமாக நிப்பாட்டிடுங்க. சரிங்களா? ஓகேங்களா? அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி மீம் வருதுன்னா கட்டாயமாக அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஓதலாம். அப்போ நான் ஓதி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள்.
இன்னமா யஸ்தஜீபுல்லதீன யஸ்மஊன். இந்த இடத்துல நிப்பாட்டிடணும் கட்டாயமா. சரிங்களா? அடுத்து இங்க எப்படின்னா நம்ம வருது, இங்க நம்ம வந்து மறுபடியும் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் பண்ணணும். என்னது? வல் மௌதா யபஅஸுஹுமுல்லாஹு ஸும்ம இலைஹி யுர்ஜஊன். ஓகே, இந்த இடத்துல நிப்பாட்டணும். ஸோ அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த ஆயத்தில் எஸ்மவுன அப்படிங்கக்கூடிய வார்த்தையில் சிறிய மீம் இருக்குது. இந்த மத்துல் லாசிமை காட்டுவதற்காக இடப்பட்ட அடையாளமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மீம்ங்கிறது அதாவது மத்துல் லாசிம் இல்லை, மத்துல் லாசிமை காட்டுவதற்காக, அதாவது வக்ஃபுல் லாசிம். சரிங்களா? வக்ஃபுல் லாசிமை மத்துக்கு பதிலாக வக்ஃபுல் லாசிமின் வந்து போடுங்க. இன்னொன்று வந்து இன்னொன்று வந்து இந்த இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இது எல்லாமே மத்துல் லாசிமில் படிச்சிருக்கோம். அதாவது மத்துடைய பாடத்தில் இப்படி நிப்பாட்டுறது வந்து நம்ம மத்துல் லாசிமில் படிச்சிருக்கோம். அந்த மத்துடைய பாடத்தை நீங்கள் திருப்பி போய் பாருங்கள். இது வந்து மத்துல் லாசிமுக்கான வக்ஃப் என்று கூறுகிறார்கள். சரிங்களா? இந்த மத்துல் லாசிமுடைய சட்டம் வந்ததுனால இந்த இடத்துல நிப்பாட்ட சொல்கிறாங்க. இன்னொன்று அர்த்தமும் முடியுது அப்படிங்கிறனால அவசியமாக நிப்பாட்டுங்க. அப்போ இங்கே மூச்சை பரிபூர்ணமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நிறுத்தி வக்ஃபு செய்கிறது அவசியம் என்று கூறுகிறார்கள். அவசியமாக நீங்கள் நிப்பாட்டணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதை தான் அவங்க சொல்கிறாங்க, வல் மௌத்தா யபஅஸுஹும் உல்லாஹுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த வார்த்தையிலேருந்து புதுசாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆரம்பித்து ஓதிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அல் வக்ஃபு சாமு, இரண்டாவது வக்ஃபு பார்த்தோம்னா அல் வக்ஃபு சாம். இந்த இது என்னன்னா பரிபூர்ணமான வக்ஃபு. பரிபூர்ணமான வக்ஃபுனா அர்த்தம் வந்து பரிபூர்ணமாக ஆக்கப்பட்டிருக்கு, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல நிறுத்தினால் கருத்து பரிபூர்ணமாகுமோ அந்த இடத்துல நிறுத்துவதற்கு வக்ஃபு சாம் என்று கூறுவார்கள். அதாவது கருத்து, அதாவது எழுத்து இல்லை. அதாவது முதல்ல பார்த்தது என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த மத்துல் லாசிமுடைய சட்டத்தை வச்சு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த இடத்துல நிப்பாட்டணும். இன்னொன்று கருத்தும் என்ன அப்படின்னா மாறுபடும், இன்னொரு வசனத்தோடு சேரும் பொழுது மாறுபடும் பார்த்தோம். இது என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு அர்த்தம் முடிஞ்சிடும். ஒரு இப்போ மாலிகி யௌமித்தீன் இருக்குன்னா இந்த இடத்துல அர்த்தம் முடிஞ்சிருது. இப்போ நீங்கள் மாலிகி யௌமித்தீனி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தோடு நீங்கள் சேர்த்து ஓத முடியாது. அப்போ அர்த்தம் முடியுது இல்லையா? அந்த மாதிரி அர்த்தம் முடியக்கூடிய இடத்துல வந்து நிப்பாட்டுறது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதாவது இதை எப்படி சொல்கிறாங்கன்னா பெரும்பாலும் சேர்த்து படித்தாலும் பெரும்பாலும் கருத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது. நீங்கள் அடுத்த எழுத்தோடு சேர்த்து படித்தாலுமே கருத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது. ஏன்னா வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து நிப்பாட்டுறீங்க இல்லையா? அந்த நிப்பாட்டுறதுல அர்த்தம் வந்து முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் சேர்த்து படித்தாலுமே என்ன அப்படின்னா வேறு மாதிரி வராது. அது நீங்கள் சேர்த்து படிக்கும் போதுமே இது வேறு வசனம், அடுத்து உள்ளது வேறு வசனம்னு நமக்கு தெளிவாகவே தெரியும். அந்த மாதிரியான மத்தை தான் அல் வக்ஃபு சாம் என்று கூறுவார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த வக்ஃபு வந்து பெரும்பாலும் ஆயத்தோட முடிவில் அல்லது சரித்திரம் முடிவுறும் போது வரும். அதாவது அப்போ இது வந்து பரிபூர்ணமான வக்ஃப் என்று கூறுவார்கள். ஓகேங்களா? அதை தான் மாலிகி யௌமித்தீன். ஓகே, அதுக்கடுத்து இது வந்து ஆயத்தோட முடிவிற்கு உதாரணம். சரிங்களா? அப்போ சரித்திரம் முடிவு அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா எப்படி இதுக்கெலாம் என்ன மாதிரியான ஓதிக்கிட்டு இருக்கும்போது இடையில இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, கலா தோ அப்படிலாம் போட்டிருப்பாங்க. இந்த தோலாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து அல் மத்து தாம். சரிங்களா? தாமுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து இந்த முஃப்லிஹூனில் கடைசி இருக்குது பார்த்தீங்களா? அந்த முஃப்லிஹூனில் வக்ஃபு செய்கிறது பரிபூர்ண வக்ஃபாகும். ஏன்னா இங்கே அர்த்தம் முடியுது. சரிங்களா? இதை நீங்கள் அடுத்த ஆயத்தோடு நீங்கள் சேர்த்து ஓதாமல் இருக்கலாம். அப்படி ஓதும்போது என்ன அப்படின்னா அர்த்தம் வந்து வேறு மாதிரி வராது. அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்து ஓதிக்கலாம். இன்னொன்று அந்த மாதிரி இடங்களில் நிப்பாட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி வக்ஃபை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல் மத்து சாம் என்று கூறுவார்கள். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த 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 சிம்பிளும் குரானில் இருக்கும். குரானில் வசனங்களில் ஓதிக்கிட்டு இருக்கும்போதே இருக்கும். பார்த்தீங்கன்னா أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நிப்பாட்டணும். சரிங்களா? அப்போ இப்படி நிப்பாட்டிட்டு நீங்கள் அடுத்த வசனத்தோட முஃப்லிஹூன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தோட ஓதுனாலும் அர்த்தம் என்ன செய்யாது, மாறாது. ஆனால் நம்ம இந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னா அது பரிபூர்ணமாக இருக்கும். அந்த வசனம் வந்து முடியுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரி வசனம் முடியல நம்ம வந்து ஓதக்கூடியது தான் அல் மத்து. முடியும் போது நம்ம வக்ஃபு செய்வோம் இல்லையா?
அதை தான் அல் வக்ஃபு தாம் என்று கூறுவார்கள். ஒரு குரானில் இப்படி ஓதிக்கிட்டு இருக்கும்போது இந்த துவா இடையில வரும், காலை அப்படிங்கிறது, கலா அப்படிங்கிறது இடையில வரும், இந்த காஃப்லாம் வச்சு இந்த சிம்பிள் இடையில வரும். இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம், பிரச்சனை கிடையாது, சேர்த்து ஓதிக்கலாம். நிப்பாட்டினீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அர்த்தம் என்ன அப்படின்னா முடிவுறதுக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நிப்பாட்டோம்னு அர்த்தம். ஆனால் அடுத்த வசனத்தோட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்து ஓதுறது தப்புலாம் கிடையாது, ஓதிக்கலாம். ஓதுனோம்னாலுமே கிளியராக தெரியும், அர்த்தம் வந்து மாறாது. ஏன்னா இங்கே தான் அர்த்தம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு இதோட சேர்த்து ஓதும் போது நமக்கு என்னென்னா அர்த்தம்லாம் மாறாது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல் வக்ஃபுல் காஃபி அப்படிம்பாங்க. அல் வக்ஃபுல் காஃபி அப்படின்னா அல் வக்ஃபு காஃபி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போதுமான வக்ஃபு. இந்த இடத்துல வந்து வக்ஃபு செய்வது ஒரு போதுமானதாக இருக்கும். இன்னொன்று அல் வக்ஃபு காஃபியும் அல் வக்ஃபுல் ஹசனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். முக்கால்வாசி ஒன்று தான். மொத்தமே என்னென்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான். பட் என்னென்னா இது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. இந்த சிம்பிளுக்கு மட்டும் மாறுது, இந்த சிம்பிள் மட்டும் மாறும். இந்த சிம்பிள் மாறுறதுக்கு மட்டும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. அது என்னென்னு பார்ப்போம். பாருங்கள். அதாவது அது மத்துல் காஃபி அப்படிங்கிறது ஒரு இடத்துல நிறுத்ததுனால கருத்து என்ன செய்யுது அப்படின்னா முழுமையாக இருக்கும். சரிங்களா? ஆனால் வக்ஃபு செய்யப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். வக்ஃபு செய்யப்பட்ட வார்த்தைகளின் கருத்து பின்னுள்ள வார்த்தைகளின் கருத்துகளோடு என்ன செய்யும் அப்படின்னா சேர்ந்தாப்புல இருக்கும். சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரியான சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், சொலா ஜீம் அப்படிங்கிற இடத்துல சொலா ஒன்று ஜீமுன்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், தாராளமாக நிப்பாட்டிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா ஒரு வசனத்தோட அர்த்தம் வந்து முழுமை பெற்றிருக்கா அப்படின்னா கிடையாது. அப்படி முழுமை பெற்றிருக்காது, அந்த வசனத்தோட அர்த்தம் ஃபுல்லாக முழுமை பெற்றிருக்காது. ஆனால் அந்த வசனத்தில் ஒரு சின்ன சென்டென்ஸ் மாதிரி என்ன செஞ்சுருக்கும் அப்படின்னா முழுமை அடைந்திருக்கும். சரிங்களா? இப்படி முழுமை அடைந்திருக்கும். அதை தான் என்ன அப்படின்னா அல் வக்ஃபுல் காஃபி என்று கூறுவார்கள். அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த வார்த்தையோட என்ன அப்படின்னா அர்த்தம் வந்து வருங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா நீங்கள் அந்த இடத்துல நிப்பாட்டுறது தப்புலாம் கிடையாது. அந்த இடத்துலையும் பரிபூர்ணமாக இருக்கும். ஒரு சின்ன வாகிய மாதிரி என்ன அப்படின்னா சென்டென்ஸ் வந்து ஒரு பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா அந்த பேராகிராஃபில் ஒரு சென்டென்ஸ் வந்து மீனிங் வந்து பரிபூர்ணமாகும் இல்லையா? ஒரு பேராகிராஃபு ஒரு பத்தி இருக்குன்னா அந்த பத்தியில் ஒரு வாக்கியம் வந்து சொல்கிற மாதிரி எப்படி பரிபூர்ணமாக இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் பரிபூர்ணமாக இருக்கும். ஆனால் அந்த முழு பேராகிராஃபுமே அந்த முழு பத்தியுமே என்ன அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி வக்ஃபு தான் இந்த அல் வக்ஃபுல் காஃபி என்று கூறுவார்கள். சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன். அதாவது முன்னுள்ள வார்த்தையின் கருத்தையும் பின்னுள்ள வார்த்தையின் கருத்தையும் நம்ம சேர்த்து படித்தா விளக்கம் அதிகம் கிடைக்கும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆனால் நம்ம வந்து பின்னுள்ள வார்த்தையோடு முன்னுள்ள வார்த்தையே சேர்க்க வேண்டும் என்ற அவசியம் இருக்காது. சரிங்களா? ஆனால் வந்து பின்னுள்ள வார்த்தையோட முன்னாடி இருக்க வார்த்தையை நம்ம சேர்த்து ஓதுவோம் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்குமானா கண்டிப்பாக அந்த அவசியம் இருக்காது, கட்டாயம் கிடையாது. அந்த இடத்துல கண்டிப்பாக சேர்த்து தான் ஓதணுங்க கட்டாயம் கிடையாது. இல்லைப்பா நான் இந்த இடத்துல நிப்பாட்ட போகிறேன் முழு அர்த்தத்தை எனக்கு நான் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, இந்த இடத்துல நிப்பாட்ட போகிறேன் தப்புலாம் இல்லைல்ல அப்படின்னா நம்ம நிப்பாட்டிக்கலாம், அவசியம் கிடையாது. இதில் ஃபுல்லாக நீங்கள் சேர்த்து ஓதணுங்க, முழு வசனத்தையும் நீங்கள் சேர்த்து ஓதணும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி முழு வசனம் இருக்குன்னா அந்த ஒரு பாதி வசனமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நிப்பாட்டிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சொலா அப்படிங்கிற சிம்பிள் இருக்கும், இல்லைன்னா துவா அப்படிங்கிற சிம்பிள் வந்திருக்கும். இதை தான் அல் மத்துல் காஃபி என்று கூறுவார்கள். உதாரணத்துக்கு சொலா இல்லைனா துவா இல்லை, சொலான்னு வந்திருக்கும், இல்லைனா ஜா வந்திருக்கும், ஜீம் வந்திருக்கும். சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், في قلوبهم مرض فزادهم الله مرضا. இந்த இடத்துல நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். சரிங்களா? அப்புறம் இங்கே தனியாக என்ன செஞ்சுக்கணும், சேர்த்து ஓதணும், தனியாக ஓதணும். வலஹும் அதாபுன் அலீமும் பிமா கானூ யக்திபூன். சரிங்களா? இப்போ இங்கே என்னன்னா இங்கே தனியாக ஓதுனேன், இது வரைக்கும் நிப்பாட்டிட்டேன், இங்கே நான் நிப்பாட்டியிருக்கேன். சரிங்களா? இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி ஓதிருக்கேன். அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இங்கே இருந்து இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம், ஓதும்போது தான் இந்த வசனத்தோட முழு அர்த்தமும் வருது. ஆனால் இதுலேருந்து இது வரைக்கும் என்னென்னா அர்த்தம் முடியலைன்னா அர்த்தம் கிடையாது. இல்லை ஒரு சென்டென்ஸோட அர்த்தம் முடிஞ்சிருச்சு, இதில் இன்னொரு சென்டென்ஸோட அர்த்தம் முடியுது. அதனால் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல தான் நிப்பாட்டணுங்கிற அவசியம் இல்லை, இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து ஓதணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இப்போ நான் சேர்த்து ஓதுனா எப்படி ஓதலாம், இப்போ பாருங்கள்,
في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون. இப்போ நான் இவ்வளோகான்னு ஓதும்போது நிறைய இடங்கள்ல எனக்கு மூச்சு வாங்குது, சரிங்களா? அப்படிங்கும்போது கஷ்டமாக இருக்கு இல்லையா? அப்போ இங்கே தான் ஒரு சென்டென்ஸில் அர்த்தம் முடியுது இல்லையா? அப்போ நான் இந்த இடத்த நான் என்ன செஞ்சுக்கலாம், தாராளமாக நான் நிப்பாட்டிக்கலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை குரான் ஓதும்போது. புரிஞ்சதா உங்களுக்கு? அதை தான் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபசாதஹுமுல்லாஹு மரலா இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து நீங்கள் வக்ஃபு செய்கிறது போதுமான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு இது போதுமாக இருந்தது நான் ஓதும்போது. ஆனால் நான் சேர்த்து ஓதும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் எது சிறப்புன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு பின்னால் உள்ள எழுத்து பிமாகானு எக்திபுன்னு இருக்கா, இந்த இடத்துல தான் வக்ஃபு செய்வது முந்தைய வார்த்தையும் வக்ஃபு செய்வதை விட மிகச்சிறந்தது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வக்ஃபு செய்கிறது தான் மிகச்சிறந்ததாக இருக்கும். ஏன்னா ஒரு வசனத்தோட ஃபுல் அர்த்தமும் இங்கே தான் முடியுதுங்கும் போது நான் இந்த இடத்துல செய்கிறது தானே சிறப்பாக இருக்கும். இந்த இடத்துல செய்கிறத விட மரலால் செய்கிறத விட எக்ஸிபூனில் செய்கிறது தானே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல செய்கிறது சிறப்பு தான். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல செய்யக்கூடாதுன்னு கிடையாது. இந்த இடத்துல தாராளமாக செய்யலாம். இதுவே போதுமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. உங்களுக்கு சேர்த்து ஓதணுங்கிற கட்டாயமும் கிடையாது. இப்போ நான் நான் ஓதும்போது மரலன் அப்படின்னு ஓத முடியாது. இந்த இடத்துல நான் இதுகாம்பி குன்னாவுடைய சட்டத்தை நான் கொண்டு வரணும். மரலும் அலகும் அதாபுன், சரிங்களா? அப்போ நிறையா சட்டங்களை வந்து நம்ம பேணுற மாதிரியான ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், போதுமானதே எடுத்துக்கலாம். பட் நீங்கள் வந்து எந்த இடத்துல ஓதுறது தான் சிறப்பு, எந்த இடத்துல நிப்பாட்டுறது சிறப்பு அப்படின்னா இந்த எக்ஸிபூனில் நிப்பாட்டுறது தான் சிறப்பு, சரிங்களா? ஓகே, இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னுங்க பாருங்கள், அல் வக்ஃபுல் ஹசன் என்று கூறுவார்கள். இதுவும் மேலே இருந்துச்சு பார்த்தீங்களா? அல் வக்ஃபுல் காஃபி மாதிரி தான் இந்த அல் வக்ஃபுல் ஹசனும். அதாவது ஹசன் என்றால் அழகான வக்ஃபு. அழகான வக்ஃபு என்றால் ஒரு இடத்தில் நிறுத்துவதனால கருத்து பரிபூர்ணமாக ஆகுதுங்க. ஆனால் பின்னுள்ள வார்த்தையோடு கருத்தோடும் இவ்வார்த்தைக்கு தொடர்பு இருக்கும், சரிங்களா? ஒரு இடத்துல நிப்பாட்டுறீங்க, இந்த இடத்துல நிப்பாட்டுறீங்க அப்படின்னா இது பரிபூர்ணம் தான். ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையோட தொடர்பு இருக்கும், சரிங்களா? அப்படி தொடர்பு இருக்கதான் அல் வக்ஃபுல் ஹசன் என்று கூறுவார்கள், சரிங்களா? அல் வக்ஃபுல் காஃபுக்கு என்ன வரும் அப்படின்னா, காஃபிக்கு சொலா வரும், ஜீம் இல்லைன்னா ஜீம் வரும். இங்கே எப்படின்னா சொலா, இன்னொன்று என்ன அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சுவாது வரும். இந்த சலாவும் சுவாது வரும். இப்படி வருது அப்படின்னா இது அல் வக்ஃபுல் ஹசன். மேலே வக்ஃபுல் காஃபுக்கு என்ன படித்தோமோ அதே சடன் தான் அல் வக்ஃபுல் ஹசனுக்கும் வரும். சேம் ரூல் தான். இங்கே பாருங்களேன், ஓதுறங்க பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த இடத்துல எப்படி சொல்லணும், யம்சஸ்கல்லாஹு பிலுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு, சரிங்களா? இல்லாஹுவ இருக்கா இந்த இடத்துல, ஹூ இந்த இடத்துல நான் வக்ஃபு செஞ்சு நிப்பாட்டுறேன். வாவுக்கு சுக்குன் செய்து நான் நிப்பாட்டுறேன், சரிங்களா? அப்போ யம்சஸ்கல்லாஹு பிலுர்ரி ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் என்ன செய்யலாம், நிப்பாட்டிட்டு அதுக்கடுத்து நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன், وَإِيَمْسَسْكَ بِخَيْرٍ فَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. இப்போ நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு சட்டம், இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு ஆயத்தோட சட்டம் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டுறதுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் நிப்பாட்டிக்கலாம், தப்புலாம் கிடையாது, நிப்பாட்டிக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் ஓதுறது தான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே நிப்பாட்டுறது தான் சிறப்பாக இருக்கும், ஷெயின் கதிரில் நிப்பாட்டுறது தான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. போன இதில் நம்ம எப்படி படித்தோமோ, காஃபிக்கு எப்படி படித்தோமோ அதே போல் தான் இங்கேயும் சொல்லுவாங்க. ஹுவ அப்படிங்கக்கூடிய இடத்துல வக்ஃபு செய்வது என்ன அப்படின்னா வக்ஃபுல் ஹசன் தான். ஆனால் பின்னுள்ள வார்த்தையோடு நீங்கள் என்னென்னா சேர்த்து படிப்பது நிறுத்தி படிப்பதை விட மிகவும் நல்லது அப்படிங்கிறாங்க, சரிங்களா? பின்னோட வார்த்தையோட நீங்கள் சேர்த்து படிங்க, அதான் நல்லது. நீங்கள் அங்கே வந்து நிறுத்தாதீங்க. நிறுத்துறது தப்பெல்லாம் கிடையாது, நிறுத்திக்கலாம். பட் சேர்த்து படிக்கும்போது அது சிறப்பாக இருக்கும். காரணம், பின்னுள்ள வார்த்தையை சேர்த்து படிக்கும்போது அதோட பரிபூர்ண கருத்து வந்து அடுத்த இடத்துல தான் இருக்குது, அடுத்த வசனத்தில் தான் இருக்குது, ஸோ அடுத்த வாக்கியத்தில் தான் இருக்குது. அப்போ அதில் வந்து நமக்கு முழுசாக விளங்கும் நம்ம ஓதும்போது அப்படிங்கிறாங்க, சரிங்களா? இந்த வகை வக்ஃபை விளங்குவதற்காக குரானில் என்ன அப்படின்னா சுவாத் அப்படிங்கக்கூடியது அடையாளம் விடப்பட்டிருக்கு, சரிங்களா? உதாரணத்துக்கு நான் இப்போ ஓதுறேன் பாருங்க.
அப்போது இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம ஓதி பார்க்கலாமா, வருதான்னு பார்ப்போம். وَإِيَّمْسَسْكَ اللَّهُ بِضُرٍّ فَلَا كَاشِفَ لَهُ إِلَّا هُوَ வரமாட்டுக்கு. அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து நிப்பாட்டிக்கலாம். அதனால தான் நம்ம இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம், நிப்பாட்டிக்கலாம், தப்புலாம் கிடையாது. இப்போ இன்னொரு தடவை ட்ரை வேணால் பண்ணி பார்க்கலாம். وَإِيَّمْسَسْكَ اللَّهُ بِضُرٍّ فَلَا كَاشِفَ لَهُ إِلَّا هُوَ وَإِن يَمْسَسْكَ بِخَيْرٍ فَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. இந்த இடத்துல என்னென்னா எனக்கு சில இடங்களில் மூச்சு வாங்குது. அப்போது நம்ம வந்து ட்ரை பண்ணணும். நம்ம ஓதும்போது என்னென்னா இங்கேருந்து இது வரைக்கும் நம்மளால் வந்து மூச்சு வாங்காமல் நம்மளால் ஓத முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் நம்ம ஓதுனா தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா அது வரும் ஒரே ஒரு இதில். அப்போ இதை மீண்டும் நம்ம ஓதும்போது தான் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு வசனத்தை நம்ம வந்து மூச்சு விடாமல் மூச்சு திணறாமல் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஓதுவோம். அப்படிங்கும்போது நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். அகெயின் அண்ட் அகெயின் வி ஹாவ் டு டூ ப்ராக்டிஸ். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், அந்த 5வது வக்ஃபு எப்படின்னா, சாரி இந்த 4வது வக்ஃபுக்கு என்னென்னா இந்த சொலா சுவாது இருக்கும். இந்த 3வது வக்ஃபுக்கு சொலா ஜீம் இருக்கும். சரிங்களா? இப்போ எது வந்தாலும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நிறுத்தியும் ஓதிக்கலாம். 2 வாக்கியங்களாக இருக்குன்னா ஒரு வாக்கியம், ஒரு வசனத்தில் 2 வாக்கியங்கள் இருக்குன்னா இந்த மாதிரி போட்டிருக்கும். இப்போ இடையில சொலா அந்த மாதிரி போட்டிருக்குன்னா நீங்கள் நிப்பாட்டிக்கலாம், சேர்த்து அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம்னா ஓதிக்கலாம். அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இங்கே 5வது வக்ஃப் இருக்கு இல்லையா, அதான் அல் வக்ஃபுல் கபீஹு, கெபீஹு. சரிங்களா? கபீஹு இது என்னென்னா, கபீஹ் அப்படிங்கிறது என்ன, மோசமான வக்ஃபு. இந்த இடத்துல நிப்பாட்டவே கூடாது. அந்த இடத்துல அந்த குறியீடு வந்தாலே நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா அர்த்தமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த இடத்துல மறைஞ்சு போயிடும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, எந்த வார்த்தையில் நிறுத்தினால் கருத்து பரிபூர்ணமாகாதோ, அதாவது கருத்து வராதோ, அல்லது அர்த்தம் முடியாது. சரிங்களா? அல்லது அந்த வார்த்தையில் நிறுத்தினால் தவறான கருத்து வந்துடும். இந்த இடத்துல நிப்பாட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேற அர்த்தமாக மாறிடும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி நிறுத்துறது தான் அல் வக்ஃபுல் கபீல் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? என்னது கபீஹ். சரியா? கபீல் இல்லை, கபீஹ். சரிங்களா? கபீஹ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹி அப்படின்னு இருக்குன்னா இந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அர்த்தம் வந்துடுது. அல்லாவுக்கே எல்லா புகழும் உரியது அப்படின்னு அர்த்தம் வந்துடுது. இந்த இடத்துல அல்ஹம்த் அப்படின்னு நம்ம நிப்பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன், புகழ் மட்டும் வருது, அந்த புகழ் அப்படின்னு வருது. இங்கே எதாவது அர்த்தம் கொடுக்குதா? அர்த்தம் கொடுக்கல, அர்த்தம் வரலை. அப்போது அந்த இடத்துல அல்ஹம்த் அப்படின்னு நிப்பாட்டுறது தப்பு. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் நிப்பாட்டக்கூடாது. ஒன்று அல்ஹம்துலில்லாஹ்ல போய் நிப்பாட்டணும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படி நிப்பாட்டோம்னா இட்ஸ் ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் ஓகே. பட் இந்த இடத்துல அல்ஹம்த் லில்லாஹ் அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, நிப்பாட்டக்கூடாது. இது தப்பு. சரிங்களா? இது வந்து உதாரணத்துக்கு நான் ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன். அப்போ தவறான கருத்து விளங்குவதற்கான உதாரணம் வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? உதாரணம் வந்து இது வந்து நான் முதல்ல சொன்னது என்னென்னா எப்படி நம்ம நிப்பாட்டுறோம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சொல்கிறேன். இப்போ குரான் வசனத்தில் போய் பார்ப்போமே. குரான் வசனத்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரி லான்னு போட்டிருப்பாங்க. லா அப்படின்னா அரபிக்கில் என்ன அர்த்தம் அப்படின்னா வேண்டாம்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல நீங்கள் வக்ஃபு செய்ய வேண்டாங்கிறத நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த லாங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா வக்ஃபு செய்வது கூடாது. இந்த இடத்துல நீங்கள் நிப்பாட்டக்கூடாது. அடுத்த எழுத்தோடு என்ன செஞ்சிடணும் அப்படின்னா இந்த மாதிரி லா வருதுன்னா அடுத்த எழுத்தோடு சேர்த்து படிச்சுட்டு போயிடணும். சரிங்களா? அடுத்த வார்த்தையோடு சேர்த்து படிச்சுட்டு போயிடணும். உதாரணத்துக்கு லகது சமி அல்லாஹு கௌலல்லதீன காலூ இன்னல்லாஹ ஃபகீரு வ நஹ்னு அக்னியா. இந்த இடத்துல நான் நிப்பாட்டுறேன். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஃபகீர் இந்த இடத்துல குறியீடு இருக்கேன், அந்த சிம்பிள் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, நிப்பாட்டிடக்கூடாது. அப்போ பாருங்கள், லகது சமி அல்லாஹு கௌலல்லதீன காலூ இன்னல்லாஹ ஃபகீரு வ நஹ்னு அக்னியா. இங்கே போய் நிப்பாட்டணும். சரிங்களா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஃபக்கீர் அப்படிங்கக்கூடிய இடத்துல நீங்கள் நிப்பாட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தவறான கருத்தை கொண்டு வரும். அதனால் இங்கே நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்கன்னா நிப்பாட்டுறாதீங்க, நிறுத்தாதீங்க. இது இப்படி நிப்பாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் வக்ஃபுல் கபீஹ் என்று கூறுகிறார்கள். இந்த வகை வக்ஃபை விளங்குவதற்காக தான் குரானில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா லா அப்படிங்கக்கூடிய ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அடுத்து நீங்கள் நிப்பாட்டாதீங்க, சேர்த்து ஓதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் சொல்லலை, நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள்,
இப்படி வந்து சில இது இருக்கும், சில குரானில் வந்து இப்படி வந்து 3 வகை அக்கனா மாதிரி போட்டிருப்பாங்க. சரிங்களா, தமிழில் உள்ள அக்கனா மாதிரி 3 புள்ளி வந்து போட்டிருப்பாங்க. இந்த 3 புள்ளி வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 3 புள்ளி வந்துச்சுன்னா நிப்பாட்டலாம். ஆனால் எப்படின்னு பாருங்கள் அதோட ரூல்ஸை. இவ்வாறு 3 புள்ளிகள் அடையாளம் குரானில் தொடர்ந்து 2 இடங்களில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்று லாரைபில் இப்படி வரும், இன்னொன்று ஃபீஹில் இப்படி வரும். அப்போ வந்து 2 இடத்துல இந்த மாதிரி 3 புள்ளி வருதுன்னா உடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா வந்துச்சுன்னா ஒரு இடத்துல நிறுத்துறது. அதாவது என்னென்னா என்ன செய்யக்கூடாது அப்படின்னா 2 இடத்துலையுமே நம்ம நிப்பாட்டக்கூடாது. 2 இடங்களில் நமக்கு வந்து வருது அப்படின்னா ஒரு இடத்துல நிப்பாட்டுறது நமக்கு கட்டாயமாக ஒரு இடத்துல நிப்பாட்டிக்கலாம். சரிங்களா, ஆனால் ஒரு இடத்துல நிறுத்திட்டோம் அப்படின்னா மறு இடத்துல நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், அப்படின்னு இருக்குன்னா இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நிப்பாட்டுறது அவசியமான ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம். சரிங்களா, அப்புறம் அதுக்கப்புறம் ஃபீஹில் இந்த மாதிரி இருக்கனால இங்கே நிப்பாட்டணுமானா நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா 2 ஒரே இதில் சேமாக வந்திருக்கு. அப்போ ஃபீ அப்படி நீங்கள் நிப்பாட்டக்கூடாது. சரிங்களா, தப்பு. அப்போ ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன் அடுத்த வசனத்துக்கு போயிடணும். சரிங்களா, அப்போ ஒன்று இல்லைனா இங்கே நிப்பாட்டிடணும். ஒன்று இங்கே நிப்பாட்டுங்க, இல்லைனா இங்கே நிப்பாட்டுங்க. 2 இடத்துல நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா நிப்பாட்டக்கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சரிங்களா, நிப்பாட்டிக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ லாரைபா அப்படிங்கக்கூடிய இடத்துல நிப்பாட்டிங்கன்னா ஃபீஹி அப்படிங்கக்கூடிய இடத்துல நிப்பாட்டக்கூடாது. இவ்வாறே ஆயத்துக்களை நம்ம என்ன செஞ்சுக்கணும், விளங்கிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், ஓதணும். மற்ற ஆயத்துக்களை இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் ஓதிக்கங்க. இப்போ என்ன நீங்கள் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி லா மட்டும் வரும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நிப்பாட்டாமல் சேர்த்து ஓதுங்க. மற்ற இடங்களில் நீங்கள் பொதுவாகவே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். மற்ற சிம்பிள்லாம் போட்டிருக்காங்களா அந்த இடத்துல நிப்பாட்டுறது உங்களுக்கு பெரிய லெவலில் குற்றம் பிடிக்கப்படாது. இந்த லா அப்படிங்கக்கூடிய இடத்துல மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கேயுமே நிப்பாட்டாதீங்க, சேர்த்து ஓதுங்க. அதே போல் என்ன அப்படின்னா இந்த மாதிரி 2 சிம்பிள் வரும்போது ஒரு சிம்பிளுக்கு மட்டும் நிப்பாட்டுங்க. மற்ற இடங்களில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நிப்பாட்டக்கூடாது. இந்த மாதிரி 2 இடங்களில் வரதில் ஒரு சிம்பிளை நிப்பாட்டணும். எல்லா இடத்துலையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அதுக்காக நிப்பாட்டிடக்கூடாது. 2 இடங்களையும் நிப்பாட்டக்கூடாது. ஏதாவது ஒரு சிம்பிளில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நிப்பாட்டிக்கலாம். இது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற எந்த இடத்துல வந்தாலும் நீங்கள் என்ன இடத்துல என்ன எழுத்து வந்தாலும் இங்கே நம்ம இது ஒவ்வொரு இந்த வக்ஃபோட பேர்லாம் நீங்கள் படிக்கணுங்க அவசியம்லாம் இல்லை. ஒவ்வொரு வக்ஃபையும் நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படிலாம் அவசியம் இல்லை. நீங்கள் ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தா வந்தாலோ, கலா அப்படின்னு வந்தாலோ, சலா அப்படின்னு வந்தாலோ, சாது வந்தாலோ, ஜீம் வந்தாலோ, தா வந்தாலோ, வேறு என்னெல்லாம் படித்தோம் சொல்லுங்கள், வேறு என்னெல்லாம் படித்தோம். இந்த இடத்துல மீம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே என்ன செஞ்சுக்கலாம், நிப்பாட்டிக்கலாம். இந்த இடத்துல நிப்பாட்டக்கூடாதுன்னு கிடையாது. பட் லா அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது இந்த மாதிரி அக்கனா மாதிரி 2 புள்ளிகள் வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் நிப்பாட்டணும். லா அப்படிங்கக்கூடிய விஷயம் வரும்போது மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நிப்பாட்டவே கூடாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மீம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீம் இந்த மாதிரி வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சிடணும், நிப்பாட்டிடணும். இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். சரிங்களா, இன்னொன்று என்னென்னா நம்ம லாஸ்ட்டாக அந்த அக்கனா மாதிரி படித்தோம் இல்லையா, இந்த அக்கனா மாதிரி படித்ததில் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக நிப்பாட்டணும். ஒன்று ஃபீகளில் நிப்பாட்டுங்க, இல்லைனா லாரைபில் நிப்பாட்டுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதை வந்து யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் இந்த ஹோம்ஒர்க்கு இதெல்லாம் குரானில் வேறு என்னென்ன வசனம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வக்ஃபுக்கும் எனக்கு என்ன செய்றீங்க அப்படின்னா உதாரணத்தை எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லைனா இந்த நம்மளோட கமெண்ட் செஷனில் வந்து நீங்கள் போடலாம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதோட நம்ம தஜ்வீத் பாடங்கள் முடிஞ்சது. இன்னொன்று மக்ரூஜுடைய பாடங்கள் மட்டும்தான். அடுத்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் சின்ன சின்ன ஷார்ட்ஸாக பார்க்கலாம். சரிங்களா, ஏதாவது ஒரு காரியோ இல்லைனா ஏதாவது ஒரு அரபிக்கில் இருக்கக்கூடிய உலாமா யாராச்சும் ஓதுறதை நம்ம உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸாக வந்து கொடுத்து எப்படி எல்லாத்தையும் எப்படி உச்சரிக்கணும்னு பார்க்குறேன். நான் ஆல்ரெடி உச்சரிப்பு அலிஃப்லேருந்து தால் வரைக்கும் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ ஆரம்பத்துலேருந்து படித்தவங்களுக்கு வந்து இதெல்லாமே தெரியும். இன்ஷா அல்லாஹ் அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நான் வந்து நம்ம வந்து அலிஃப்லேருந்து எல்லா இதுக்கும் ஒரு ஷார்ட்டாக வீடியோ வந்து நான் போடுறேன். சரிங்களா, ஓகேங்களா. 3 நிமிஷத்துக்குள்ளே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு வீடியோ வந்து போட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். சரிங்களா, ஓகே. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்குது. இதை முடிச்சிட்டிங்கன்னா தஜ்வீதோட எல்லா பாடமும் முடிஞ்சது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.